இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 3வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். நாம் ஆன்மீக போராட்டம் என்கிற கருத்தை எடுத்து 13 வாரங்கள் படிக்க போகிறோம். அதில் 2 வாரம் நாம் முடிச்சிட்டோம். இன்றைக்கு 3வது பாடம். பாடத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? இருளில் ஒளி பிரகாசிக்கிறது. இருளில் ஒளி பிரகாசிக்கிறது. இருளில் பிரகாசித்த வெளிச்சம், எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ 3வது பாடத்திற்கு ஆசிரியர் ஏன் இந்த தலைப்பை வச்சிருக்கிறாரு? இருளில் பிரகாசித்த வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி வச்சிருக்கிறாரு? சரிங்களா? இந்த புத்தகமானது, அதாவது நம்முடைய பாட புத்தகமானது மாபெரும் ஆன்மீக போராட்டம் இல்லையா? அதில் 3வது பாடம் இது. இப்போ இந்த 3வது பாடத்துக்கு தலைப்பு இது. இந்த தலைப்பை புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் உங்கள்கிட்ட இருக்குதா? மாபெரும் ஆன்மீக போராட்டம், தீர்க்கதரிசி எழுதின மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்கிற புத்தகத்துல 3வது அதிகாரம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 3வது அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆன்மீக இருளின் காலம், ஈரா ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். ஆன்மீக இருளின் காலம். அப்ப அதனால தான் நம்மளுடைய பாட தலைப்பானது இருளில் பிரகாசிக்கின்ற வெளிச்சம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆன்மீக போராட்டம்ங்கிற புத்தகத்தில் அங்கே ஆன்மீக இருளின் காலம் என்று சொல்லி அங்கே இருக்கிறதுனால தான் நாமும் இதை எடுத்து நம்ம படித்து வரோம். அந்த கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்துக்கு அடிப்படையில் நம்ம படித்து கொண்டே வர்றோங்க நம்ம. ஸோ இந்த பாடத்தை புரிந்து கொள்வதற்கு 4 மிக முக்கியமான விஷயத்தை படித்துக் கொள்ள போகிறோம். முதல்ல இருளினுடைய விளக்கம் என்ன? இருள் என்றால் என்ன? இருளின் விளக்கம். 2வது இருளின் நபர்கள் என்று படிக்க போகிறோம். 3வது இருளினின் தந்திரமான வியூகம் அப்படின்னு படிச்சுக்க போகிறோம். 4வது இருளை ஜெயித்த வெளிச்சம். 4 விஷயங்க. 4 விஷயம் உங்களால் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அதை எனக்கு சொல்ல முடியுமா? இருளினுடைய விளக்கம் என்ன? இருளினுடைய யாரெல்லாம் இருளின் நபர்கள்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. இந்த நபர்கள்லாம் எந்த தந்திரத்தை, எந்த வியூகத்தை அவங்க கையாளுறாங்க. 4வது இருளை வெளிச்சம் ஜெயிக்குமா? அப்படி ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிக்குது அப்படின்ற 4 மிக முக்கியமான கருத்தை எடுத்து சிந்திக்க போகிறோம். ஜபத்தோடு நம்ம படிக்கணுங்க. ஜபம் இல்லைன்னா கண்கள் திறக்கப்படாது, குணங்கள் மாறாது. ஜபம் செய்யலாமா? அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, மிக ஆழமான மிக முக்கியமான ஒரு பாடத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் மேலோட்டமாக அதை புரிந்து கொள்ளாதபடி ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திற்கு அதை நான் புரிந்து கொள்ள கர்த்தர் கண்களை திறந்துடுங்கப்பா. தகப்பனே, நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு ஆன்மீக போராட்டம் எப்படி நடக்கிறது திருச்சபைக்குள்ள, இன்னைக்கு ஆன்மீக போராட்டம் உலகத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள, இந்த பாடத்தின் வழியாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. தயவாய் உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 3வது பாடம், இருளில் பிரகாசித்த வெளிச்சம். இந்த பாடத்தை புரிந்து கொள்ள நாம் முதல்ல இருள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருள்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வெளிச்சம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு 3 வசனம் வாசிச்சா வெளிச்சம்னா என்ன, வெளிச்சத்தினுடைய குணாதிசயம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிரும் பாருங்க. வெளிச்சம் என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா இருள்னா என்னன்னு புரிஞ்சிருங்க உங்களுக்கு. சரிங்களா? வாங்க, யோவான் 1ஆம் அதிகாரம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 9ஆம் வசனம் வரை. சரிங்களா? வெளிச்சம், ஒளி எங்க இருக்குது பாருங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. என்னமா? இன் ஹிம் வாஸ் லைஃப். அவருக்குள் வாழ்க்கை இருந்துச்சு, அந்த வாழ்க்கை ஒளியா இருந்துச்சு. அப்போ ஒளி எங்க இருக்கிறது? இயேசுட்ட இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. அப்ப இயேசுவினுடைய வாழ்க்கை தான் ஒளி. சரிங்களா? இப்ப இன்னும் கூட மேல மேல ரொம்ப தெளிவா பேசுறாங்க பாருங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. பாடத்தின் தலைப்பு புரியுதா உங்களுக்கு? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. சரிங்களா? மக்கள் என்று சொல்லாம அவருடைய தாற்பயத்தை இங்க பேசுறாங்க. ஒளியானது இருள்ல பிரகாசிக்கிறது. அந்த ஒளி வரும்போது இருள் நீங்கிருச்சா அப்படின்னா இருள் நீங்கல. இருள் அந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். ஒளி இருளுக்கு வந்துச்சு, இருள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தவன் பேர் என்ன? யோவான்.
இப்ப பாருங்க, பைபிள் சொல்லுது, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். அப்ப ஒளி யாரு? இயேசுவின் வாழ்க்கை தான் ஒளி. அந்த இயேசுவின் வாழ்க்கைக்கு யார் சாட்சி கொடுக்க வந்தான்? யோவான் ஸ்நானகன். இப்ப ஒளி இருளை நோக்கி வரும் பொழுது இருள் ஏற்றுக்கொண்டுச்சா வெளிச்சத்தை? இல்லை. இப்ப உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒரு மெய்யான ஒளி இருக்கு, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கும். சரிங்களா? அந்த மெய்யான ஒளி யாரு? என்ன? இயேசுவினுடைய வாழ்க்கை தாங்க மெய்யான ஒளி. அந்த ஒளியினால எந்த இருளையும் மாற்ற முடியும், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கின்ற மனுஷனாக மாற்ற முடியும். ஆக ஒளி, வெளிச்சத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, வெளிச்சம் யார்கிட்ட தான் இருக்குது? இயேசுவின் வாழ்க்கை தான் வெளிச்சம். சரிங்களா? இப்ப இன்னொரு விஷயம், இயேசுவின் வாழ்க்கை தான் வெளிச்சம், ஒளி என்று சொல்லி இந்த வசனம் சொல்லும் பொழுது, இப்ப சங்கீதம் 119 வாங்க. சங்கீதம் 119 நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனத்துக்கு நம்ம போறோங்க. சங்கீதம் 119 வசனம் 105க்கு வரலாங்க. சங்கீதம் 119 105. இப்ப வெளிச்சம் எங்க இருக்கு? இயேசுவின் வாழ்க்கையில அந்த வெளிச்சம் இருக்குல்ல, இயேசுவின் வாழ்க்கை எங்கே இருக்கிறது? சரிங்களா? வசனம் 105ங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இப்ப எது வெளிச்சம்? முதல்ல அவருடைய வாழ்க்கை தான் வெளிச்சம். இங்க பார்க்கிறோம், அவருடைய வசனம் வெளிச்சமாய் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? முதல் விஷயம், இயேசுவின் வாழ்க்கை தான் வெளிச்சம். அடுத்தது, அவருடைய வசனம் தான் நம்ம பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்ப கொஞ்சம் கூட்டி கழிச்சோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இயேசுவின் வாழ்க்கை வசனத்தில் இருக்கிறபடினாலே அந்த வசனம் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சரிங்களா? இப்ப இன்னொரு விஷயத்துக்கு போலாங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு ஓடிவாங்க. நீதிமொழிகள் 6 வசனம் 23 பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கு? இயேசுவின் வாழ்க்கையில் இருந்த வெளிச்சம், வசனத்தில் இருந்த வெளிச்சம் எங்க இருக்கிறது? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, அடுத்தது கவனிச்சிங்களா? வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம். அப்ப இதுதான் வெளிச்சம். இயேசு கிறிஸ்து வெளிச்சம், நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொன்னார். இப்ப வசனம்தான் வெளிச்சம், இப்ப கட்டளை தான் வெளிச்சம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவ வசனத்துல படிக்க ஆரம்பிக்கிறான், இப்ப அவன் கற்பனை கைகொள்றவனா மாறிடுறான். ஏன்னா கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். சரிங்க, 3 விஷயங்க. இயேசுவின் வாழ்க்கை தான் வெளிச்சம், 2வது வசனம் தான் வெளிச்சம், 3வது கட்டளை தான் வெளிச்சம். ஸோ இதை 3ஐயும் வச்சு இருள் என்றால் என்ன? இருள் என்றால் என்ன? இப்போ பாருங்க, இருள் அப்படியே மாற்றி போடுங்க விஷயம். இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம்னா அந்தி கிறிஸ்து தான் அந்தகாரம். சரி, வசனம் தான் வெளிச்சம் அப்படின்னு சொன்னா பொய் தான் இருள், பாரம்பரியம் தான் இருள். சரிங்களா? 3வது இங்க நம்ம பார்த்தோம், கட்டளை தான் வெளிச்சம் அப்படின்னா மனுஷனுடைய கட்டளை தான் இருள். அப்ப இருள்னா என்ன? கிறிஸ்துவுக்கு பதிலாக அந்தி கிறிஸ்து. இருள்னா என்ன? வசனத்துக்கு பதிலாக பொய்யும் பாரம்பரியமும். இருள்னா என்ன? கட்டளைக்கு பதிலாக மனிதனுடைய கட்டளைகள். அப்ப இதுதான் இருள். சரிங்க, இப்ப என்னவா போன முறை படிச்சோம் நம்ம, என்னன்னா முதல் நூற்றாண்டுகள்ல சபை அது நொறுக்க உபத்திரவப்படுத்த வளர்ந்துக்கிட்டே போச்சுங்க. இப்படி வளர்ந்துக்கிட்டே போகும் பொழுது, பெருகிட்டே போகும் பொழுது சாத்தான் பார்க்குறான், இந்த சபையை என்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்குறான். அப்போ இருளானது சபைக்குள்ளாக எப்படி நுழைந்தது? விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? இருளானது சபைக்குள்ள எப்படியோ நுழைய பார்க்குது. சாத்தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடக்கூடியவனாக இருக்கிறான். சபை வளருதுன்னு சொல்லிட்டு ஓன்னு சொல்லி அலுவல் மனுஷன் கிடையாதுங்க. அவன் போராடி சபைக்குள்ள இருளை கொண்டு வருவான். சபைக்குள்ள இருளை கொண்டு வருவான்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்படி அந்தி கிறிஸ்து உள்ள கொண்டு வர போறான், எப்படி வசனத்துக்கு பதிலாக எப்படி பொய்ய உள்ள கொண்டு வர போறான், எப்படி தேவனுடைய கட்டளைக்கு பதிலாக மனிதனுடைய கட்டளை எப்படி கொண்டு வர போறான். ஏன்னா மனிதனுடைய கட்டளை வந்தா தான் இருள், பாரம்பரியம் வந்தா தான் இருள், பொய் வந்தா தான் இருள். அந்தி கிறிஸ்த கொண்டு சீட்ல உட்கார வச்சா தான் இருளின் அதிபதி. சரிங்களா? ஆக எப்படி சபைக்குள்ள
இந்த போராட்டம் நடைபெற போகுது. வசனத்தை நீக்க போறான், கட்டளையை நீக்க போறான், அந்தி கிறிஸ்தை எப்போ சீட்ல உட்கார வைக்க போறான், எப்படி உட்கார வைக்க போறான், இதை தாங்க படிக்க போறோம். சரிங்களா? ஆக முதல்ல இருள்னா என்ன, வெளிச்சம்னா என்ன படிச்சுக்கிட்டோமா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீங்க இருளா இருக்கிறீங்களா, நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்களா அப்படின்னா, உங்கள்கிட்ட நீங்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்குமானால், நீங்க தேவனுடைய கட்டளை கைகொள்வீங்களானால், உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. எனவே நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கிறதா, உங்களுக்குள்ள கட்டளை இருக்கிறதா அப்படின்னா இயேசு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அர்த்தங்க. சரிங்களா? இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இந்த இருள் எப்படி சபைக்குள்ள வருது, இருளின் நபர்களை குறித்து படிக்க போகிறோம். ரொம்ப அழகான விஷயங்க. இருளுக்கான 3 நபர்கள் இருக்காங்க. அந்த இருள் சபைக்குள்ள வந்து சேருவதற்கு 3 மிக முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. வசந்த கொஞ்சம் கவனிக்கிறவங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 3 நபர்கள் இருளை உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கிறாங்க. எங்க? சபைக்குள்ள. சரி வாங்க, இருள் எப்படி உள்ள வருது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வரணுங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாரு, எச்சரிக்கிறார். இன்ஃபேக்ட் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 8 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையும் முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள். எதை குறித்து எச்சரிக்கையா இருங்க? உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. பர்சனலா உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. உங்களை இந்த சபைக்கு கண்காணிகளா வச்சிருக்கிறாரு பாருங்க. சபையை குறித்தும் எச்சரிக்கையா இரு. 2 மிக முக்கியமான வார்த்தைங்க. ஒண்ணு, நீங்க கண்காணிகளா இருக்கிறீங்களே, கண்காணிகளே நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அடுத்தது, மந்தையை குறித்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாருங்க. எச்சரிக்கையா இருங்கன்றாரு. ஏன் மந்தையை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்? 29ஆம் வசனம், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். மந்தைக்குள்ள ஓநாய்கள் உள்ள வந்துருது. சரிங்களா? ஓநாய்னா என்ன அர்த்தம் பாருங்க. வசனம் 30, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஓநாய்னா யாருங்க? இதோ ஓநாய் கிடையாதுங்க. சரிங்களா? ஓநாய்னா என்ன அப்படின்னா, மனுஷங்க தான் மாறுபாடான விஷயத்த பேசக்கூடிய ஆட்கள். தந்திரமா என்ன செய்யறாங்கன்னா உள்ள நுழைந்து இழுக்கிறாங்க. வசனம் 30, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படி மாறுபடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு அந்த விதத்தை நினைத்து விழித்திருங்கள். சரிங்களா? அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரச்சனை வருது. மந்தைக்குள்ள ஆட்டை தூக்குறதுக்கு, ஆட்டை அழிப்பதற்கு ஓநாய் புறப்பட்டு வருது. யார் இந்த ஓநாய்? மாறுபாடான விஷயங்களை குறித்து பேசுவாங்க. இப்பங்க கேள்வி, ஓநாய் எப்படி வரும்? ஓநாய் வரும்னு சொல்லிட்டார் இல்லையா? ஓநாய் எப்படி வரும்? இப்ப பவுல் சொன்ன விஷயத்த பவுல் தான் ஆரம்பிச்சு வைக்கலங்க. ஓநாய் வரும் என்று சொல்லி, அது ஓநாய் எப்படி வரும் என்று சொல்லி இயேசுவே பேச ஆரம்பிக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு ஓடிவாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. 7:15, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கேள்வி, ஓநாய் வரும் என்று ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவரே சொன்னாரு. ஓநாயா வருமா? இல்ல. அது எப்படி வருதா? ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு ஓநாய் வரும். அப்படின்னு அர்த்தம் என்ன? மத்தேயு 24க்கு வாங்க. ஒரு செய்தியினுடைய துவக்கத்திலையும் இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. அவருடைய மலை பிரசங்கம் முதல் பிரசங்கத்திலையும் சொல்றாரு. பிரசங்கத்தை முடிக்கும் பொழுது அதே டாபிக்ல பேசி முடிக்கிறாரு. மத்தேயு 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 4-5, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் ஒருவனும் உங்களை வஞ்சியாத எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா வஞ்சனை எப்படி வருது பாருங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். எந்த நாமத்தின் வழியா வஞ்சனை வருது? எந்த நாமத்தின் வழியா? அவருடைய கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாவே வஞ்சிக்கிறவன் வரான். அப்ப ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு ஒருத்தன் வரானே, உள்ளத்துல ஓநாயா இருக்கிறானே, அது என்னன்னு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே, இயேசுவின் விசுவாசி
யூதர்கள்லாம் விசுவாசிக்கல, நான் இயேசுவை மேசியா என்று சொல்லி ஏத்துக்கிட்டேன், இயேசுவை சொந்த ரட்சகர் என்று ஏத்துக்கிட்டேன், இயேசுவுக்காக நான் எல்லாம் கொடுக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்லிக் கொள்றவன் வஞ்சனையா கிளப்ப போறான். இவன் தான் வெளியில பார்த்தா கிறிஸ்தவன், உள்ளத்திலோ அவன் ஓனாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? பவுல் சொல்றாரு ஓனாய் வருதுப்பா அப்படின்னு சொல்றாரு. மாறுபாடான உபதேசங்களை போதிக்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆனா தப்பான பொய்களை பேச போறாங்க. இந்த மாதிரி வரும், நான் போன பின்பாக வரும் என்று சொல்றாரு. இதே விஷயத்தை இயேசுன்னு சொன்னாரா? ஆமா, அதே விஷயத்தை இயேசுன்னு சொன்னார். இப்ப அவர் மட்டும் இல்லைங்க, பேதுருன்னு சொல்றத கவனிங்க. 2 பேதுரு 2:1, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். பிளாஷ்பேக் இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். என்னவா? உங்களுக்குள்ள யார் இருப்பாங்களா? கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் நல்ல கவனிங்க, கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி. கவனிச்சிங்களா? ஓனாய், அந்த வார்த்தைக்கான விளக்கம் இங்கதான் வருதுங்க. கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயித்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். கவனிச்சிங்களா? அப்ப கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தது போலவே கள்ள போதகர்கள் இருப்பாங்க. அந்த கள்ள போதகர்கள் ரொம்ப தந்திரமாய் வேத புரட்ட நுழைய பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ல சொல்றாரு. பவுலும் வருவாங்க அப்படின்றாரு, இயேசுவும் வருவாங்க அப்படின்றாரு. அப்ப பாருங்க, இங்க எல்லாம் ஒரு பாயிண்ட சொல்றாங்க. பொய் உள்ள வருது. பொய்யானது எப்படி வருது? வெளிச்சத்தின் ஆடையை போர்த்தி கொண்டே பொய் உள்ள வருது. இயேசுவை ஒருத்தன் ஏற்றுக்கொண்டு, இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி ஒருத்தன் ஏற்றுக்கொள்றான். ஆனா உள்ள அவனுடைய சப்ஜெக்டை கேட்டோம்னா நம்ம ஆண்டவரை மறுதலிக்கிற பிள்ளைகளா இருப்போம். சரி, இப்ப பேதுரு மட்டுமல்ல, பவுல் மட்டுமல்ல, இயேசு மட்டுமல்ல, யோவானும் பேசுகிறார். 1 யோவான் 4 பாருங்க. 1 யோவான் 4 வசனம் 3 பாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கைப்படாத எந்த ஆவியும் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதே உலகத்திலே இருக்கிறது. பாருங்க, பவுல், இயேசு கிறிஸ்து, பேதுரு எல்லாம் வருவாங்கன்னு சொல்றாரு. ஆனா யோவான் ஒரு படி மேல போய் சொல்றாரு, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இப்பொழுதே கிரியை செய்கிறது. சரிங்களா? அப்ப நீங்க கவனிங்க, என்ன தலைப்பை படிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம? இருளுக்குரிய நபர்கள் யார்? அப்ப இருளுக்குரிய நபர்கள் யார்? கள்ள போதகர்கள், கள்ள ஆசிரியர்கள் சபைக்குள்ள நுழைவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக சொல்லுவாங்க. ஆனா தந்திரமான முறையில வேத புரட்டுகளை எல்லாம் உள்ள கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஆகையினால உங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. அடுத்தது சபையை குறித்து ஜாக்கிரதையா, மந்தையை குறித்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. இப்ப இந்த பொய்யெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? வேத புரட்டெல்லாம் இருக்குல்ல, இந்த வேத புரட்டு இந்த கள்ள போதகர்கள் கொண்டு போய் எங்க விடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதாங்க 2வது நபரை குறித்து படிக்க போறோம். இன்ஃபேக்ட் அது இப்போ லேசா வந்துருச்சு, பார்க்கலாங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 7 பாருங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே கிரியை செய்கிறதுன்னு சொன்னாரா? பவுலும் அதே பாயிண்ட சொல்றாரு பாருங்க. வசனம் 7, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. என்னவா? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அது என்ன அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது? சரிங்களா? பாருங்க வசனம் 3, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, பேதுரு எச்சரிக்கையாயிருங்கன்றார், ஆண்டவர் எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்றாரு, பவுலும் எச்சரிக்கையாயிருங்கன்றாரு. என்ன இங்கேயும் பாருங்க 2வது முறை ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப யாரு வரப்போறாங்களா? கள்ள போதகர்களுடைய வேத பொருட்கள் எங்க கொண்டு போய் சேர்க்குமான்னு பாருங்க. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. என்னவா? வேத பொருட்டுகள்லாம் நுழைஞ்சதுனால கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது.
ரொம்ப அழகா ரொம்ப படிப்படியா சொல்றாங்க. விசுவாச துரோகம், சத்தியத்தை விட்டு கொடுத்துறது, சரிங்களா? சத்தியத்தை சமரசம் பண்ணிடுறது. இப்படி விட்டு கொடுப்பதனால என்ன மனுஷன் உருவாகிறானா? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்ப முதல்ல விசுவாச துரோகம், அடுத்தது எந்த மனுஷன் வரான்? பாவ மனுஷன் வரான். பாவ மனுஷன் வந்து அவன் வஞ்சன வேலையை செய்யணும். அதற்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து வருவார். இப்ப கேள்வி, பாவம் என்றால் என்ன? அந்த விளக்கத்தை கொண்டு நாங்க போடுங்க. இந்த பொய்யெல்லாம் கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்க்குன்றதை பார்த்துடலாம். அப்ப பரலோகத்தில் நடந்த ஆன்மீக போராட்டத்துக்கும் இப்ப 3வது 4வது நூற்றாண்டு நடக்கக்கூடிய ஆன்மீக போராட்டத்துக்கும் உள்ள தொடர்ச்சி என்ன? சாத்தான் எந்த ரூபத்துல வரான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுங்க. பாவம் என்றால் என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்ப இங்க ஒரு மனுஷன் வரான், அவன் நியாயப்பிரமாணத்தை மீற வைக்க வருகின்றான். அப்ப கள்ள போதகர்கள் பொய்ய சொல்றாங்க, கள்ள அப்போஸ்தலர்கள் பொய்யும் வேத புரட்டையும் உள்ள சபைக்குள்ள கொண்டு வராங்க. என் ரிசல்ட் என்ன? பாவ மனுஷன் வந்து பிரமாணத்தை மாத்தி அமைச்சறான். இப்ப இருளினுடைய 2 நபர்களை பத்தி நம்ம சொல்லிட்டோங்க. நான் ஒன்று சொல்றேன், நீங்க ஒன்று சொல்றீங்களா? ஒன்று கள்ள போதகர்கள், பொய்ய சொல்றவங்க கள்ள போதகர்கள். 2வது பொய்யான அற்புதம் செய்யக்கூடிய நியாயப்பிரமாணத்தை மாற்றக்கூடிய மனுஷன் யாரு? என்னன்னு படிச்சோம்? பாவ மனுஷன். அப்ப பாவ மனுஷன் அவனும் பொய்யினுடைய நபராக இருக்கிறான். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப இருளினுடைய 2வது நபர் என்னன்னா இந்த பாவ மனுஷன். சரிங்களா? யார் இந்த பாவ மனுஷன்? தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாவற்றுக்கு மேலா தன்னைத்தானே தேவன் என்று உயர்த்துவனாயும் இருப்பான். யாருங்க தன்னைத்தானே தேவன் சொல்லிட்டு தேவனுடைய ஆலயத்தை சொல்றது? யாருதாங்க? ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய தலைவர், சரிங்களா? போப்பரசரை தான் நம்ம அப்படி சொல்றோம். அப்ப கள்ள போதகர்கள் பொய்யை கொண்டு வராங்க. அந்த பொய் எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்னா அடுத்த கட்ட பொய் கொண்டு போய் சேர்க்குது, அடுத்த கட்ட நபர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. இருளினுடைய அடுத்த நபர் பாவ மனுஷன். இவங்கெல்லாம் வசனத்தை மாத்தி மாத்தி போதிச்சாங்கன்னா இவர் கற்பனையே மாத்துறாரு, சரிங்களா? சரி, இப்ப இவங்க 2 பேருக்கும் பின்னாடி இருக்கிறது யாரு? யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவங்க 2 பேரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நபர் தான் இருளினுடைய 3வது நபர். நான் வசனத்தை வாசிக்கிறேன், தெரிஞ்ச வசனம் தான் அது. நீங்க எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க. வசனம் 44 நல்லா கவனிச்சுக்கோங்க. கள்ள போதகர்கள் இருளினுடைய ஒரு நபரா இருக்கிறாங்க, சரிங்களா? பாவ மனுஷன் இருளினுடைய மற்றொரு நபராக இருக்கிறார்கள். இப்ப இவங்களுக்கெல்லாம் ஆதி மூலம் இந்த மனுஷன் தாங்க, இந்த நபர் தாங்க. 44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். யாரை பத்தி பேசுறாங்க? பிசாசினால உண்டானவர்கள். பிசாசு உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனித கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. சத்தியம் இருந்துச்சுன்னா நிக்கலாம், அவன்கிட்ட தான் சத்தியமே இல்லையே, அவனால் நிலைநிற்க முடியல சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றான்? அவன் சத்தியத்தை விட்டாங்க, அதனால அவனால சத்தியத்தில் நிற்க முடியலங்க. நீங்க சத்தியத்தில் நிற்க முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா? சத்தியம் உள்ள வந்துச்சுன்னா நீங்க நிற்பீங்க. இப்ப யாரை பத்தி பேசப்படுது? சாத்தானை பத்தி பேசப்படுது. இப்ப அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பொய்யினுடைய இருளினுடைய 3வது நபர் யாரு? இன்ஃபேக்ட் இவர் தான் முதல் நபருங்க. பொய்க்கு பிதா யாருங்க? பொய்க்கு பிதா, ஃபாதர் ஆஃப் லைஸ் யாரு? சாத்தான். அவன்கிட்ட சத்தியம் இல்லை, அவன் சத்தியத்தில் நிலைநிற்க முடியல, அவன் போயிட்டான், பொய்யின் பக்கம் போயிட்டான். அப்ப இருள் எப்படி வருது உள்ள சர்ச்சுக்குள்ள? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. நம்பர் 1 சாத்தான். அவன் என்ன பண்றான்னு சொன்னா கள்ள போதகர்களை ஏவி விடுறான். அவங்க பொய்ய பேசுறாங்க. இப்படி பொய்யெல்லாம் போயிட்டே இருக்கும்போது விசுவாசத்துக்கு துரோகம் நடக்குது. விசுவாசத்துக்கு துரோகம் நடந்தபடினால வர்ற அடுத்த 3வது நபர் யாரு? பாவ மனுஷன் சீட்ல உட்கார்ந்துடுறான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பாவ மனுஷன் சீட்ல உட்கார்ந்துடுறான். இப்ப பாருங்க, இருள் அப்படியே படிப்படியா வளர்ந்து என்னவாயிருது? பாவ மனுஷன் வந்துடுறான். இப்ப நான் இன்னொரு காரியம் கேட்டா நீங்க அழகா சொல்றீங்க,
இருண்ட காலம் என்று எந்த காலத்தை சொல்லுவீங்க? பாவ மனுஷனுடைய ஆட்சி காலம் 1260 வருடங்களை என்னன்னு சொல்றோம்? நம்ம இருண்ட காலம் சொல்றோம். இருள் சூழ்ந்த தலை விரிச்சு ஆடுகின்ற காலம் தான் இருண்ட காலம். ஏன் இருண்ட காலம்? பொய் இருக்குது, வசனத்தை பத்தின பொய் இருக்குது, கற்பனையை குறித்த பொய் இருக்குது, கற்பனையெல்லாம் மாத்தி அமைச்சாச்சு. எனவே இருள் உள்ள சபையை வந்துருச்சு. இப்ப பிரமாணத்தை மீறி நடப்பதற்கு, கவனிங்க, பிரமாணத்தை மீறி நடப்பதற்கு சாத்தான் பாவ மனுஷனை கொண்டு வரான். பாவ மனுஷன் வரணும்னா முதல்ல கள்ள போதகர்கள் வரணும், கள்ள அப்போஸ்தலர்கள் வரணும், கள்ள ஆசிரியர்கள் வரணும், வந்து வசனத்தை மாற்றி மாற்றி சொல்லி கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ பிரமாணத்தை மீறும்படி பிரமாணம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பரலோகத்தில் பேசினானே, இப்போ வளர்ந்து வருகின்ற சபைக்கு இப்போ அவன் என்ன கொண்டு வர போகிறான்? ஓநாய உள்ள கொண்டு வரான். சரிங்களா? பொய்யை உள்ள கொண்டு வரான். பொய்யை கொண்டு போய் எங்கே போய் சேரப்போகுது? இந்த இருள் அமாவாசையில் போய் உட்டுற போகுது. இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுதாங்க நடக்கிற விஷயம். அப்போ இருளினுடைய 3 நபர்கள் யார்? சாத்தான், கள்ள போதகர்கள், பாவ மனுஷன். இருள் எங்கே கொண்டு போய் சேர்ந்துருது? இருள் கொண்டு போய் பாவ மனுஷனை சீட்டில் உட்கார வச்சிருது. சரிங்களா? சரி, இப்போ 3வது விஷயத்துக்கு வருவோங்க. அப்போ இருளினுடைய விளக்கத்தை பார்த்தோம், இருளினுடைய நபர்கள் 3 நபர்கள் யாருன்னு பார்த்துட்டோங்க. இப்போ இருளினுடைய தந்திரமான வியூகம் என்ன? எப்படி இருள் அது சீட்டில் கொண்டு போய் பாவ மனுஷனை உட்கார வைக்குது? எப்படி உட்கார வைக்குது? அங்கே ஒரு தந்திரம் ஒன்று இருக்குது பாருங்களேன். வாங்க வாசிக்கலாங்க. எங்கே தெரியுமா வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், அழகான வசனம் இருக்குதுங்க. இப்போ என்ன ஆச்சு பார்க்கலாம். நீதிமொழிகள் 16 வசனம் 25 பாருங்க. 16:25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு மை லைஃப் மை வே, அது அவனுக்கு அவன் வழி பிடிச்சிருக்கான அந்த வழி எங்கே கொண்டு போய் சேர்க்குது? மரண வழியா இருக்குது. இன்னொரு விஷயம், நியாயாதிபதிகளுக்கு வாங்க. நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் பாருங்க. என்ன மனுஷங்களுக்கு பாருங்க. 21:25 அதோட முடியுதுங்க. அந்நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவன் பார்வைக்கு அது சரி. சரிங்களா? ராஜா இல்லை. இப்ப ஏன் இப்படி வந்துச்சு? மக்கள் எல்லாம் அவங்களுக்கு சரின்னு நினைச்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா போற பாதையோ மரண பாதைங்க. இப்ப எப்படி மக்கள் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா பாருங்க, மக்கள் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. மக்கள் தவறுல இருக்கிறாங்க, இருள்ல இருக்கிறாங்க. ஆனா வெளிச்சம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க இருள் இருந்துட்டு வெளிச்சம் நினைக்கலாம்ங்க? இப்ப நினைக்க வச்சது யாரு? இங்கதான் ஒரு பயங்கரமான தந்திர செயல் நடக்குதுங்க. 2 பேதுருக்கு வாங்க. நல்லா கூர்ந்து கவனிக்கணும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 15. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 15 கவனிங்க. என்ன தந்திரத்தை கவனிங்க. செம்மையான வழியை விட்டு பாருங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி, ஆனா மரண வழின்னு சொன்னோம்ல. இந்த செம்மையான வழியை விட்டுட்டு எப்படி போனாங்க மக்கள் எல்லாம்? மரணத்தை போய் ஜீவன் பார்க்குறாங்களே, இருளை போய் வெளிச்சம்னு பார்க்குறாங்களே. எப்படி? அந்த வியூகம் என்ன? அந்த தந்திரம் என்ன? ஸ்ட்ராட்டஜி என்ன? வசனம் 15. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து. இப்போ வார்த்தை கவனிங்க. பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். என்னவா? இப்ப செம்மையான வழியை விட்டுட்டு போனவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? செம்மையான வழியை விட்டவங்க அவங்க பிலேயாமினுடைய பேச்சை கேட்டு போன மக்களை போல இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? பிலேயாம் அவன் என்ன பண்றான்னு சொன்னா, செம்மையான வழியை விட்டுட்டு போனா அவனை பின்பற்றி மக்கள் கூட்டம் போச்சு. சரிங்களா? அவன் கடிந்து கொள்ளப்பட்டான், மக்களும் அழிவை சந்திச்சாங்க. இப்ப ரொம்ப அழகா, ரொம்ப எளிமையா, ரொம்ப ஆழமா கூட ஒரு பாயிண்ட் இங்க ஆவியானவர் சொல்லித்தராருங்க. என்ன சொல்லித்தராரு ஆவியானவர்? செம்மையான வழியை விட்டு மக்கள் கூட்டம் எப்படி இருளை நோக்கி போச்சு அப்படின்னா,
அன்னைக்கு பிழையாம் இருந்து மந்தைய தப்பா நடத்தினது போல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் 3வது 4வது நூற்றாண்டிலும் பிழையாமை போல கள்ள போதகர்கள் சபையை தப்பா நடத்துறாங்க. அன்னைக்கு பிழையாம் எதுக்காக போனா? பண ஆசைக்காக போனா, சரிங்களா, பதவி ஆசைக்காக போனா, பொருளாசைக்காக போனா. அது போலவே வளர்ந்து வருகின்ற சபையை கெடுப்பதற்கு சாத்தா என்ன பண்றான்? பண ஆசை, பொருளாசை, பதவி ஆசைய போதகர்களுக்கு கொடுத்து கள்ள போதகர்களா மாற்றுறான். ஆக மாற்றம் ஸ்ட்ராட்டஜி எங்க வருது? சாத்தா முதல்ல யாரை தூக்குறான்? அதுதாங்க நம்ம 2ன்னு படிச்சோமே. இப்ப சாத்தா முதல் வேலை போதகர்கள்ட்ட, ஊழியர்கள்ட்ட, ஆசிரியர்கள்ட்ட அவன் போய் உலகத்துல எப்படி முன்னேறது, நீ இப்படியே ஊழியம் பண்ணிட்டே இருக்கிறிய, எப்பதான் பார்க்க போற 4 காசை அப்படின்னு சொல்லிட்டு பண ஆசை, பதவி ஆசையை தூண்டி விடுறாங்க. இப்படி பண ஆசையும் பதவி ஆசையும் தூண்டி விட்டா என்ன ஆகும் தெரியுமா? வாங்க 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்துக்கு வாங்க. போதகர்களுக்கு மட்டும், ஊழியர்களுக்கு மட்டும், ஆசிரியர்களுக்கு மட்டும் இவ்வுலகத்துக்குரிய ஆசை வந்துச்சுன்னா என்ன தெரியுமா விளைவு? வாங்க 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இதனுடைய விளைவு என்ன? ரொம்ப தந்திரமான காரியங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாது மக்களுக்கெல்லாம். 1 கொரிந்தியர் 2 வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2 வசனம் 14. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள், சரிங்களா, ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். கவனிச்சிங்களா? ஜென்ம சுவாபம் உள்ள வந்ததுனால, உலக ஆசை, பொருள் ஆசை, பதவி ஆசை உள்ள சுவாபமா வந்ததுனால அவன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவனுக்கு அது பைத்தியமா தோணும். இப்ப நான் கேட்கிற கேள்வி நீங்க சொல்லுங்க. ஒரு ஊழியருக்கு உலக ஆசை உள்ள வருமானால், உலக ஆசை, பொருள் ஆசை உள்ள வருமானால், தான் வாழ்க்கையில் எப்படி முன்னேறது என்பதே முக்கியமான விஷயமா இருக்குமானால் சத்தியம் அவருக்கு புரியுமா? நான் ஒரு ஊழியக்காரன், என் கண்ணுக்கு முன்னாடி உலக ஆசை என்ன வைக்குதுன்னு சொன்னா எனக்கு சத்தியம் புரியுமா? பைபிள் சொல்லுது, அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய வேண்டும், அப்படி அவன் அறியவும் மாட்டான். அப்ப என்ன ஆகுது? பைபிள அவங்க ஜென்ம சுவாபத்துக்கு ஏற்றார்படி, அவங்க ஆசை போக்குகளுக்கு ஏற்றாபடி மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஏன்? இப்ப பைபிளை புரிஞ்சுக்கிறதுக்கு சுவாபம் முக்கியம், இருதயம் முக்கியம், சிந்தை முக்கியம். அப்ப நான் எந்த கல்லூரியிலையும் படிக்கலாம், எந்த கமாலியல்கிட்ட கூட உட்கார்ந்து படிச்சிருக்கலாம். ஆனா இந்த சிந்தை ஜென்ம சுவாபமாக இருக்கும் பொழுது ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. நல்ல எக்ஸாம்பிள், இயேசுவோட கூட இருந்த சீஷன் யூதாஸ். இயேசுவோடவே இருந்தான். அவனால பைபிளை புரிஞ்சுக்க முடிஞ்சா? அவன் போய் என்ன போய் பேசிட்டு வந்தான்? சரிங்களா, என்ன விஷயம் அப்படின்னா அவனுக்கு முன்னாடி பொருள் ஆசை இருந்துச்சுங்க. அதனால இயேசு கிறிஸ்து சொன்ன வேளை அவனால புரிஞ்சுக்கவே இல்லைங்க, புரிஞ்சுக்கவே முடியலங்க, போராடுறாங்க. சரிங்களா, அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஜென்ம சுவாபம் மட்டும் ஒரு போதகனுக்கு, ஒரு ஊழியனுக்கு வருமானால் இப்ப அந்த ஜென்ம சுவாபத்தை எப்படி காட்டுவாரு? பிரசங்கத்தின் வழியா காட்டுறாரு அந்த ஊழியக்காரரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்படிதாங்க நடக்குது. அப்ப யாருக்குதான் சத்தியம் புரியும்? ஜென்ம சுவாபத்தை ஜெயித்து ஜிவிய சுவாபத்துக்குள்ள வரணும்தாங்க தெரியும். இப்ப யோவான் 7ஆம் அதிகாரம் இதை குறிச்சு இயேசுவும் சொல்றாரு பாருங்க. சத்தியம் யாருக்கு தான் புரியும்? யாரை இருள் கவ்வி பிடிக்குது? யோவான் 7 வசனம் 17 பாருங்க. யோவான் 7 வசனம் 17. யோவான் 7 வசனம் 17 பாருங்க. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ, எப்படி ஆரம்பிக்குது? அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். யார் அறிந்து கொள்ளுவான்? அவருடைய சித்தத்தை செய்யணும்பா, அவருக்கு நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இவங்க அப்படி சொல்றாங்களா, அவங்க அப்படி சொல்றாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. சத்தியம் என்ன? இதுதான் சத்தியம் அப்படி அவனுக்கு புரிய வருங்க.
உங்களுக்கு சத்தியத்தை கீழ்ப்படியணும் அப்படின்ற வாஞ்ச இருக்கா? சித்தத்திற்கு செவி சாய்க்கணும், ஒப்படைக்கணும் அப்படின்ற வாஞ்ச உங்களுக்குள்ளா இருக்குதா? அப்படின்னாங்க அவருடைய சத்தம், அவருடைய சித்தம் இன்னது என்பது ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த கள்ள போதகனுக்கோ கள்ள ஊழியனுக்கோ எப்படி புரியும்? எப்படி புரியும்? இந்த தியாலஜியன், இந்த அறிவு மேதைக்கு எப்படி புரியும்? சரிங்களா? பாருங்க, அறிவு தப்பு இல்லைங்க, அறிவு தப்பே இல்லைங்க. ஆனால் அறிவு தேவனுக்கு நான் அறிவை ஒப்படைக்கலைன்னு சொன்னா சாலமோன் போலதான், சவுல் போலதான் கொன்று குவித்து போடும். சரிங்களா? அப்ப கொஞ்சம் போல அறிவு இருக்குங்க சீமோன் பேதுருக்கு, கொஞ்சம் ஊழியம் பார்க்குறாங்க. நிறைய அறிவு இருக்குங்க சவுலுக்கு, நிறைய அறிவு இருக்குங்க சாலமோனுக்கு. தேவன்கிட்ட ஒப்படைக்காம போகும் பொழுது பெரிய வீழ்ச்சிங்க. இப்ப நமக்கு சீமோன் பேதுருவாய் இருக்க வேண்டுமா அல்லது சவுலை போல இருக்க வேண்டுமா? எப்படி? அறிவு இருப்பது தவறல்ல, ஆனா அறிவு தேவனுக்கு ஒப்படைக்காம தாழ்த்தாம அது ஜென்ம சுவாபத்திலேயே இயங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா சாத்தானுடைய வலதுகரமாக மாறுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்படி இருள் ஆதிகால சபையை கவ்வி பிடிச்சது அப்படின்னா கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள் பண ஆசையினால, பொருள் ஆசையினால அவங்க போனபடினால இப்ப அவங்களுக்கு ஏத்தாறுபடி சத்தியங்களை கொண்டு வராங்க, கருத்துக்களை கொண்டு வராங்க. சரிங்களா? இதுதான் எசேக்கியேல்னு சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 22க்கு வாங்க. எசேக்கியேல் 22 பிரச்சனை எங்க இருக்குது? எசேக்கியேல் 22:26ங்க. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்திற்கு அநியாயம் செய்து, கவனிங்க, ஆசாரியர்கள் என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வேற்றுமையும் காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தன் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கன இனம் பண்ணப்படுகிறேன். கவனிச்சிங்களா? அன்னைக்குங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இது நடந்திருக்குது. வேதத்திற்கு அநியாயம் செய்து பரிசுத்தம் உள்ளது பரிசுத்தம் இல்லாதது என்று சொல்லி வித்தியாசம் பண்ணாம ஓய்வு நாள கண்ணை மூடிக்கிறாங்க. ஓய்வு நாள் அப்படி இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனுடைய விளைவு தேவன் கனஈனம் பண்ணப்படுகிறார். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? சாத்தானினுடைய தந்திரம் எங்க இருக்குது? ஒரு ஊழியக்காரர், சரிங்களா, ஒரு ஊழியக்காரர், அவரு மனசு தேவனோட இல்லை அப்படின்னா, அவர் மனசு திவ்ய சுவாபத்துல இல்லை அப்படின்னு சொன்னா அவர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு பிரசங்கங்களும், அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் சுயமா வருகிறது. இப்படிதான் அன்னைக்கு என்ன பண்றதுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, இருள்னா என்னன்னு படிச்சோம், இருளினுடைய விளக்கம் என்ன படிச்சோம். இருளுக்குரிய நபர்கள் யார்? முக்கோணங்க. சாத்தான், கள்ள போதகர்கள், பாவ மனுஷன். பாவ மனுஷன் மரியாதை யாருக்கு போய் கொடுத்துட்றான்? வணக்கத்தை சாத்தானுக்கு கொடுத்துட்றான். இதுதாங்க முக்கோணம். இப்ப எப்படி கள்ள போதகன் சாத்தானால் தூக்கப்பட்டான், பிழையாம் எப்படி தூக்கப்பட்டானோ அப்படித்தாங்க. சரிங்களா? எப்படி கேயாசி எப்படி தூக்கப்பட்டானோ அப்படித்தாங்க. பணாசை பிடிச்சி போனாங்க, அதனால முடிஞ்சு போச்சுங்க. அப்ப பணாசை வரலாமா? இயேசு கிறிஸ்து சொல்றார், தலை சாய்க்க இடம் இல்லை. அவர் அப்படி ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு போனாங்க. சரிங்களா? ஆக இப்ப பாருங்க, இதனுடைய விளைவு என்னாச்சு? தவறான உபதேசம் வந்துச்சு. அப்ப இருள் எங்க வருது கவனிச்சிங்களா? இருள் ஒரு சாத்தான், அவனுடைய குறி ஊழியர்களை நோக்கி இருக்கிறது. சரிங்களா? ஊழியர்களை நோக்கி இருக்கிறது, எல்லா வகையான ஊழியர்கள் நோக்கி இருக்கிறது. சரிங்களா? அப்ப சபையில உள்ள ஊழியர்கள், தன்னார்வ ஊழியர்கள் பண ஆசையில பின்பற்றி போயிட்டு இருக்கிறோமா என்பதை சற்று சிந்திச்சு பார்க்கணுங்க நம்ம. ஏன்னா இந்த மனசு வந்துருச்சுன்னா பைபிள் புரியாதுங்க, பைபிள் ஆராய முடியாதுங்க. சரிங்களா? நம்ம மாம்சத்திலிருந்து பேசிட்டே இருப்போங்க, ஆவியானவர் சொல்றது புரியவே புரியாதுங்க. இப்படிதான் ஆதிகால சபை அது விழுந்துச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோங்க. சரி, அப்ப தந்திரம் புரியுதா உங்களுக்கு? யாரை தூக்குறான்? அப்ப என்ன சொல்றாங்க இந்த தந்திரம்? அப்ப அன்னைக்கு இருந்த ஆட்கள் மக்கள் ஏன் அப்படி போனாங்க? அவனவன் தன் தன் வழியிலேயே போனாங்க. அவனவனுக்கு தோன்ற வழி செம்மலும் ஏன் போச்சு அப்படின்னா, பிழையாமை போல ஊழியர்கள், தலைவர்கள் அவங்க போறாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, மக்கள் தலைவன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி தானே. அப்படி போச்சுங்க அன்னைக்கு.
இப்போ சாத்தான் எப்படி தூக்குறான் பார்த்தீங்களா? பிரமாணத்தை மீற வைக்கிறதுக்கு பாவ மனுஷன், பாவ மனுஷனை தூக்குறதுக்கு பொய்யை எங்கேருந்து கொண்டு வரான்? யாரும் உண்மை பேசணுமோ அங்கேருந்து வருது பாருங்க. எங்க நீதியை நிலைநாட்ட வேண்டிய நீதிபதியை தூக்கிட்டான்னா என்னங்க நீதி கிடைக்குமா? குணமாக்க வேண்டியவனே நோயை கொடுத்தான்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுமாங்க? கல்வியை கொடுக்க வேண்டியவனே அறியாமையை கொடுத்தான்னா புரியுங்களா? இதுதாங்க சாத்தானுடைய நுட்பமான தந்திரம். இதுதான் எச்சரிக்கையாயிருங்க, மோசம் போகாதீங்க. இவன் ஆட்டு தோலை போத்துக்கிட்ட உள்ள வருது, நீங்க ஜாக்கிரதையாயிருங்க, உங்க பலத்துல அதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, 4வது விஷயம் தான், இப்படிப்பட்ட இருளை எப்படி வெளிச்சம் ஜெயிக்கும்? சரிங்களா? வாங்க, இப்படிப்பட்ட இருளை எப்படி வெளிச்சம் ஜெயிக்கும் அப்படின்னா, வாங்க முதல்ல இருள் எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வசனம் 3 2 4 வசனம் 3. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். சுவிசேஷத்தை பத்தி பேச வராருங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி எங்கோட லிங்க் ஆகுது? இப்ப சுவிசேஷத்திற்கு ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இப்ப குருடு எங்க வருது? மனசுல வருது. எப்படி மனசு குருடாச்சு? இந்த உலக ஆசை. அதனாலதான் சாத்தான் எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்க. பிரபஞ்சத்தின் தேவன் மனசை குருடாக்கினான். அப்ப இந்த பிரபஞ்சத்தை காட்டுறான், மனசு போகுது. எவ்வளவு தூரம் நம்ம இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறோமோ மனசு குருடாயிரும். இப்ப மனசு குருடாயிருச்சு. கண்ணெல்லாம் நல்லா வேலை செய்யுது, கண்ணாடிலாம் ஒன்றும் போடாமலே நல்லா சூப்பராக கிளியரா தெரியுது. ஆனா மனசு பிளைண்ட் ஆயிருச்சு. மனசு ஏன் பிளைண்ட் ஆயிருச்சு? உலகத்தை பார்த்து 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 மனக்கண் திறக்கவே இல்லை. சரிங்களா? அப்ப இந்த மனக்கண்ணை திறக்கிறதுக்கு வெளிச்சம் வந்தது. என்ன வெளிச்சம்? மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமானது. சரிங்களா? இங்க இருள் இருக்கிறபடினால பிரகாசிக்க முடியல. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்களை ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இப்ப வசனம் 6. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அப்ப சாத்தான் எங்க குருடாக்கி இருக்கிறான்? எங்க இருளை போய் வச்சிருக்கிறான்? ஏதோ வெளியில மட்டும் இல்லைங்க, உள்ள மனச குருடாக்கிட்டான். உலகத்தை காமிச்சு, எப்படி பிலேயாமுக்கு உலகத்தை காமிச்சு அவனை கண்மயக்கம் வந்துருச்சோ, இப்ப அதே போல மக்களுக்கும் மனசு குருடாயிருச்சு. அவங்களும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் உலக ஆசையினால, பிரபஞ்ச ஆசையினால குருடாயிட்டாங்க. இப்ப வெளிச்சம்னா என்ன? எப்படி வெளிச்சங்களை ஜெயிக்குது? அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒளி, அதற்கு பேர் தான் சுவிசேஷம். நம்ம வெளிச்சம்னா என்னன்னு முதல்ல பாயிண்ட் பார்த்தோம்ல, அதே தாங்க. அப்ப அதர் இயேசுவினுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் பொழுது எனக்கு வசனம் புரியுது, எனக்கு கற்பனை கைகொள்ளணுன்ற பலம் கிடைக்குது. இப்ப அந்த இயேசுவே எனக்குள்ள வராரு. இப்ப நான் வெளிச்சமா இருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள இயேசுவும் எனக்குள்ள ஆவியானவரும் வந்துடுறாங்க. நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். அப்ப இருளை எப்படி ஜெயிக்குது அப்படின்னா, சுவிசேஷம் கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் புரிந்து கொள்ளும் பொழுது எனக்கு வசனம் புரியுது. வசனம் புரியும் போது கற்பனை புரியுது. அப்ப கற்பனைக்காக, இயேசுவினுடைய அன்பிற்காக நான் இந்த உலகத்துல வாழ ஆரம்பிக்கிறேன். நான் இந்த உலகத்துல வாழ ஆரம்பிக்கும் போது சத்தியம் உலகத்துக்கு என்ன செய்யுது? போகுது. புரியுதா உங்களுக்கு? வசனம் எப்ப புரியுது? சுவிசேஷம் புரிஞ்சா வசனம் புரியுதுங்க. அப்போஸ்தலர் 20 எங்க மந்தையை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 20 வசனம் 32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன சொல்றாரு? நீங்க பரிசுத்தமா இருப்பதற்கு நீ காக்கப்படுறத கிருபையினுள்ள வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறேன். கிருபையை புரிஞ்சுக்கோங்க, வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு நான் உங்களை ஒப்பு கொடுக்குறேன்றாருங்க. சரிங்களா? ஆக நீ யோசிக்க வேண்டிய விஷயம், அன்னைக்கு தேவனுடைய கிருபையை, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான்
பிரபஞ்சத்தின் ஜெயிப்பதற்கு உதவி செஞ்சுச்சு. வெளிச்சம் மனசுல வந்துச்சு, வாழ்க்கையில வெளிச்சம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா வந்துச்சுங்க. அப்ப என்னென்ன படித்தோம்? இருள்னா என்னன்னு படித்தோம், வெளிச்சம்னா என்னன்னு படித்தோம். இருள் எப்படி செயல்படுது 3 நபர்களை பார்த்தோம். அதற்கப்புறம் இருளினுடைய தந்திரம் என்ன, பொருளாசையை காமிக்க வச்சு கள்ள போதகனை உருவாக்கி சத்தியத்தை பொய்ய சத்தியமா கொண்டு போயிட்டான். இப்போ பொய்ய சத்தியமா கொண்டு போகும் பொழுது அடுத்த கட்டம் என்ன வரணும்? பாவ மனுஷன் வரணும், அவன் வந்து பிரமாணத்தை மீற வைக்கணும். இதுதாங்க. அப்ப அன்னைக்கு சாத்தான் பிரமாணத்தை மீறுக வைக்கின்ற சபையை எப்படி உற்பத்தி பண்ணா? புரியுதுங்களா உங்களுக்கு? பொய்ய வச்சான். பொய்யை எப்படி கொண்டு வந்தான்? போதகன் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக, மூப்பர்கள் மூலமாக இப்படி கொண்டு வந்தான். எப்படி அது மாதிரி மாறினாங்க மக்கள்? சபையே எப்படி மாறி போச்சு? தலைவன் முதல் கடைநிலை வரைக்கும் எல்லாம் பொருளாசைக்கு உட்பட்டு போயிட்டாங்க. இப்போ இது மாதிரி நடந்துச்சுங்களா? இந்த மாதிரி நடந்துச்சா? அப்படியே நடந்துச்சுங்க, அப்படியே நடந்துச்சு. சரிங்களா? இப்போ பாருங்க, இதை குறித்து வந்து மாபெரும் ஆன்மீக போராட்டம் 3வது சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ என்ன நடந்துச்சு பாருங்க. அந்த 3வது சாப்டர் நீங்க படிச்சு பாருங்க. அதுல இருளை குறித்து 19 வகையான, நான் நல்லா கவனிச்சுட்டு படிச்சுட்டே வந்தேங்க. அதுல இருளினுடைய 19 வகையான இருளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருங்க. ஒரு ஹோம்ஒர்க் உங்களுக்கு, இந்த சாப்டர் முழுவதையும் படிங்க. இருள், அந்தகாரம் அப்படின்ற வார்த்தை எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. வெறும் 34 பேரா தான் இருக்குதுங்க. அதுல வந்து இருள் அந்தகாரம் எத்தனை முறை வருது? ஹோம்ஒர்க் நம்பர் 1. ஹோம்ஒர்க் நம்பர் 2, அந்த 19 சொன்னல, அதுல குறைஞ்சது ஒரு 15வது இல்லை 10வது பட்டியல் போடுங்க. பாருங்க, முதல்ல என்ன பண்றாங்கன்னு சொன்ன எப்படி சபையில இருள் வருது, போப்பை தலைவராக உருவாக்குறாங்க. 3வது பேரா 4வது பேரா ஆரம்பிச்சு 32வது பேரா வரைக்குங்க இருள், மேலும் அடுத்த கட்டம்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அப்ப அதுல குறைஞ்சது ஒரு 10வது பட்டியல் போடுங்க. என்னென்ன வகையில இருள் வந்து சபைக்குள்ள வந்துச்சு. சரிங்களா? அப்ப இப்படியெல்லாம் இருள் வரும் பொழுது என்ன ஆச்சா? பாவ மனுஷன் வந்து அவன் கற்பனையை மாத்துறான். சரிங்களா? அப்ப இப்படிலாம் வந்துச்சு. பொய்யினுடைய நோக்கம் என்ன? கற்பனையை மாத்தணும்ல. அதுதானே டார்கெட்டு கிரேட் கான்ட்ரவர்சியில. அப்ப எப்படி மாத்துறான் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. முதல்ல அவங்க வந்து எப்படி விக்கிரக, நமக்கு தெரியும் 2ஆம் கற்பனை நீக்கப்பட்டுருச்சு, 10ஆம் கற்பனை பிரிக்கப்பட்டுருச்சு, இப்ப 4ஆம் கற்பனை வந்து ஓரத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டுருச்சுங்க. இப்ப 2ஆம் கற்பனை எப்படி வச்சுது? நம்ம அவங்களுக்காகப்பா இந்த சிலையை வச்சுக்கிறோம்ப்பா, நமக்கெல்லாம் கிடையாதுப்பா, அவங்களுக்காக அது சிலைப்பா. இப்போ அடுத்த கட்டம் என்னாச்சு? அவங்களுக்காக சிலை விளக்கம் வந்த உடனே அடுத்தது சங்கம் கூடி இது ஒன்றும் தவறில்லை, இது வந்து அவங்க விக்கிரகம் இல்லை, இது பரிசுத்தவானுடைய சிலை அப்படின்னு முடிவாயிருச்சுங்க. இப்போ அடுத்த கட்டம் என்ன ஆயிடுச்சு? சட்டமாக போடப்பட்டுருச்சுங்க. அடுத்த கட்டம் விக்கிரகத்தை வணங்கலைன்னா கொலை. முதல்ல பொய் லேசா உள்ள வருதுங்க, அதுக்கப்புறம் பொய் ஏற்றுக்கொள்ளப்படுதுங்க, அதுக்கப்புறம் பொய்க்கு வந்து சட்டமா மாறி அந்த பொய்யை கீழ்ப்படியலன்னு சொன்னா கொலை மிரட்டல் வருதுங்க. இதே மாதிரிதாங்க 4ஆம் கற்பனை. 4ஆம் கற்பனை ஓய்வு நாள் என்று சொல்லி இருக்கும் பொழுது ஓய்வு நாள் ஓரங்கட்டப்படுகிறது. எப்படி ஒரு ஓரங்கட்டப்பட்டுச்சு? ரொம்ப அழகாங்க. ஒரு கோட்டுக்கு பக்கத்துல இன்னொரு கோடு போடுறாங்க. எப்படி போடுறாங்க? இந்த பாருங்க, ஓய்வு நாள் என்பது என்ன, அது இருக்கட்டும். இப்ப ஞாயிற்றுக்கிழமை அது உயிர்த்தெழுதலின் நாள், அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியான நாள், மனமகிழ்ச்சியின் நாள், ஆண்டவர் ஓய்வு நாள்னு சொல்லிருக்கிறாருங்க. ஆனா இவங்க இதுதான் மகிழ்ச்சியின் நாள், உயிர்த்தெழுதலின் நாள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப அப்படி சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் வந்துங்க, நிறைய கூட்டங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டது. அப்புறம் ஸ்லோவாக அடுத்த ஸ்டெப்பு வராங்க. சனிக்கிழமை பாரு எவ்வளவு பாரமா இருக்குல்ல, யூதர்கள் வந்து எவ்வளவு பாரமா இருக்கு பார்த்தீங்களா, அதனால தாங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறாரு. அடுத்த கட்டம் போனாங்க. இப்போ அடுத்த கட்டம், அங்க ராஜாக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த புறஜாதி மக்களையும் இங்க கிறிஸ்தவர்களையும் ஒன்றிணைப்பதற்காக ஞாயிறு ஆசரிப்பை சட்டமா போடுறாங்க. அடுத்த கட்டம் போப்பு வந்து இந்த சட்டத்தை மீறுறவங்களுக்கு கொலை மிரட்டல்ங்க. கவனிச்சிங்களா எப்படி வருது?
தந்திரம் உள்ள வருது. அதுக்கப்புறம் அதை சங்கம் கூடி அதெல்லாம் விவாதிச்சு அதை ஏற்றுக்கொள்ளும்படி வச்சிடறாங்க. ராஜாக்கள் சட்டம் போடுறாங்க. இப்போ கொலை மிரட்டலுங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? கடைசியில் சனி போய் ஓய்வு நாள் போய் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. வடங்கலைனா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்படி தாங்க ஒவ்வொன்றும் வந்திருக்குது. 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு என்னெல்லாம் வந்துச்சு. என் கணக்கில் ஒரு 19 இருக்குங்க. நீங்கள் ஒரு 10ஆவது கண்டுபிடிங்களேன். ஆக 4 விஷயங்க. இருளினுடைய விளக்கம் என்னன்னு படித்தோம். இருளுக்குரிய நபர்கள் யாரு? இருளின் எப்படி இருள் வருது? அடுத்தது இருளினுடைய தந்திரம் என்ன, எப்படி தந்திரம் செயல்படுது அப்படின்ற விஷயத்த படிச்சாச்சுங்க. இப்ப 4ஆவது என்ன படிச்சோம்? நம்ம இருளை எப்படி ஜெயிச்சாங்க. சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க, வசனத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களாக, கற்பனையின் மீது ஆர்வம் கொண்டவங்களாக அவங்க ஜெயிச்சாங்க. அப்ப சாத்தான் பார்க்குறான் எல்லாமே பைபிளில் தான் இருக்குது என்பதை உணர்ந்தவனாக பைபிளை படிக்க விடலை, பைபிளை விநியோகிக்க விடலை, அச்சடிக்க விடலை, வீட்டிலேயே வச்சுக்க விடலைங்க. அப்போ கள்ள போதகர்கள் அவங்க ஜென்ம சுவாபத்தில் இருக்கிறாங்க. அவனுக்கு தோணுனதெல்லாம் உபதேசம்னு அடிச்சு விட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு? சபை இருண்ட காலத்துக்குள்ளே போச்சு. இப்போ பைபிள் ஒன்லின்னு சொல்லுகிற கூட்டம் அன்னைக்கு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? இதை வைத்து பார்க்கும் பொழுது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயங்க, இருளில் பிரகாசிக்கின்ற வெளிச்சம். நம்ம இருளின் பிள்ளைகளாக இருக்கிறோமா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? இருளின் பிள்ளைகள்னா அவங்க வசனத்தை விட்டு கொடுத்து போயிடுவாங்க, சமரசம் பண்ணுவாங்க. பிழையாம என்ன பண்ணா? பொருளாசை. கள்ள போதகர்கள் என்ன பண்ணாங்க? பொருளாசை, பதவி ஆசை. இன்னைக்கும் நீங்க இந்த விட்டு கொடுக்குறீங்களா? ஏன் இன்னைக்குன்னு சொல்றோம், போப்பாட்சி திரும்பவும் வரப்போகுது. வருவதற்கு முன்பாக இன்னைக்கு படுமோசமான துருபதேசங்கள்லாம் வீசிக்கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? நீங்க கேட்குறீங்களா? சரிங்களா? எது சரி எது தவறு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப நீங்க பிழையாமை போல, நீங்க கள்ள போதகனை போல, அந்த 3ஆம் 4ஆம் நூற்றாண்டு ஆட்களை போல நீங்க இருக்கிறீங்களா? பொருளாசையினால சத்தியத்தை விட்டு கொடுக்குறீங்களா? அல்லது இயேசு கிறிஸ்துட்ட உலகத்தையே சாத்தான் காமிச்சாங்க. இயேசு கிறிஸ்து அப்பால போ சாத்தானே, ஒழுங்குமுறையாக போயிரு அப்படின்ட்டாருங்க. நீங்க சமரசம் செய்யாத மக்களுக்காக உயிரையே தியாகம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? நீங்க லாப நோக்கத்துக்காக சமரசம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே வாழ்க்கை ஓடுதா? அல்லது சத்தியத்தை தூக்கி பிடித்து மக்களுக்காக நீங்க தியாகம் செய்யற பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுல சாத்தான் இப்படி கள்ள போதனையின் மூலமாக வந்தான். ஆனா தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளோ பைபிளை தூக்கி பிடிச்சுக்கிட்டு, சுவிசேஷத்தை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அவங்க சத்தியத்திற்காக நின்றார்கள். வெளிச்சமானது இருள்ல பிரகாசமாச்சு. இப்ப இருள்ல பிரகாசமானதுனால அடுத்த வாரம் பார்க்க போறவங்க அவங்க விளைவு என்னாச்சு? அவங்க செத்தே போனாங்க. இந்த சத்தியத்துக்காக செத்தே போனாங்க. அப்ப அவங்க சாகனத்துக்குங்க என்ன உதவி செஞ்சிச்சுன்றதை அடுத்த வாரம் படிக்க போறோம். இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்க சமரசம் பண்றீங்களா அல்லது கிறிஸ்துவை போல நிற்கிறீர்களா அப்படின்றத நீங்க யோசிங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, மேலான பாடத்திற்காக நன்றி. என்ன நடந்துச்சு என்பதை எங்களுக்கு முன்கூட்டி சொல்லி, அது எப்படி நடந்துச்சு என்பதையும் சொல்லி, நாங்கள் என்ன செய்யணும் என்பதை சொல்லி கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் சாத்தான் இயேசு கிறிஸ்துட்ட போனது போல எங்கள்கிட்டையும் ஆசை காட்டி வசனத்தை விட்டு விலகி போவதற்கு, ஆசை காட்டி வசனத்தை விட்டுட்டு நாங்கள் வர்றதுக்கு சாத்தான் செஞ்சுட்டு இருக்கிறான்ப்பா. அதை நாங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் எங்களுடைய சபை காரியத்திலையும் புரிந்து கொண்டு கிறிஸ்துவை போல, அந்த ஆதிகால கிறிஸ்துவர்களை போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீ மாற்றியறலும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.